இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஸ்பெஷல் ரூல்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். அதாவது ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டிராஃப்ட் பண்ணணும், அதுல எப்படிலாம் ஒரு டிஃபென்சஸ் எடுக்கணும், எதெல்லாம் விஷயத்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டேட் பண்ணணும், அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்ன்றத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆர்டர் 8 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுத்த ஒரு சில ப்ரொவிஷன்ஸ், அது தவிர சாதாரணமாவே நிறைய கேசஸ்ல சுப்ரீம் கோர்ட்டாலையும் ஹை கோர்ட்ஸாலையும் கொடுக்கப்பட்ட நிறைய ஜட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில பிரின்சிபல்ஸ் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க தெரிஞ்சுக்க போறோம். First rule: defendant is bound to produce all the documents which he relies upon in support of his defense set off or counterclaim. அதாவது அவர் கிளைம் பண்ற டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட அவர் எந்த டாக்குமெண்ட்ஸை அடிப்படையா வச்சு ஒரு டிஃபென்ஸ் ஒன்று கிளைம் பண்றாரோ அந்த டாக்குமெண்ட்ஸோட காப்பீஸை அவர் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டோட ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி ஒருவேளை அவரோட பொசிஷன்ல இல்லாத ஒரு சில டாக்குமெண்ட்ஸை பத்தி அவருக்கு வந்து ரிலை பண்ண விரும்புறாரு அப்படின்னா அது யாரோட பொசிஷன்ல இருக்கு, இல்ல எந்த காரணத்தினால இவரோட பொசிஷன்ல இல்லைன்னு சொல்லி அவர் வந்து அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்தாகணும். இது தனியா பிளைண்டோட எப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்போமோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டோடவும் அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியம். டாக்குமெண்ட் சூட் அப்பான்ன்றது வேற, டாக்குமெண்ட் ரிலைட் அப்பான்ன்றது வேற. எந்த டாக்குமெண்ட் மேல ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறோமோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம், ஒரு ப்ரோனோட்டை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம்னா அதெல்லாம் டாக்குமெண்ட் சூட் அப்பான். டாக்குமெண்ட்ஸ் ரிலைட் அப்பான்ன்றது எந்த டாக்குமெண்ட்டை அடிப்படையா வச்சு ஒரு ஆதாரத்தை வந்து நம்ம நிரூபிக்க ட்ரை பண்றோமோ, ஒரு விஷயத்த நம்ம நிரூபிக்கிறதுக்கு அது ஆதாரமா அமையறதோ அது வந்து டாக்குமெண்ட்ஸ் ரிலைட் அப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட்டோகிராஃப், இவர் வந்து பணம் வாங்குற மாதிரி ஒரு வீடியோ ஒரு எவிடன்ஸ், இல்லைன்னா ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் which are relied upon. ஸோ இது ரெண்டுமே அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது இருக்கு. ரெண்டாவது அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டோட அட்டாச் பண்ணணுன்றது இருக்கு. ரெண்டாவது, நியூ ஃபேக்ட்ஸ் மஸ்ட் பி ஸ்பெசிபிக்லி ரேஸ்ட். அதாவது நியூ ஃபேக்ட்ஸ்ன்றது என்னன்னா ஒரு ஃபேக்ட் வந்து அந்த பிளைன்டிஃபை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எதனா ஒரு ஃபேக்ட் இருந்ததுன்னா அது நியூ ஃபேக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸே மெயின்டெனபிள் கிடையாது, இந்த டாக்குமெண்டே நல் அண்ட் வாய்டு, இந்த பிளைண்ட்ல அவர் பிளைன்டிஃப் வந்து சொல்லாத ஒரு சில ஃபேக்ட் வந்து டிஃபரெண்ட் சொல்ல விரும்புறாருன்னா அதை வந்து ஸ்பெசிபிக்கா ரைஸ் பண்ணி ஆகணுமே தவிர்த்து அதை அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லி விடக்கூடாது. அதாவது இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வந்து சொன்னா அது வந்து பிளைன்டிஃப் அது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் ரைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவாரு அப்படின்னா அது பேர் நியூ ஃபேக்ட்ன்றது பேர். ஸோ இந்த நியூ ஃபேக்டை வந்து ஸ்பெசிபிக்கா தனியா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ரைஸ் பண்ணியே ஆகணும். இது வந்து ஃபேக்ட்ஸ் which could take the plaintiff by surprise. அதாவது அந்த பிளைன்டிஃப்க்கு வந்து ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு தகவல், அந்த மாதிரி ஒரு தகவலை வந்து நம்ம சொல்லணும்னா அதை வந்து ஸ்பெசிபிக்கா ரைஸ் பண்ணி ஆகணும். ஒரு பிளைன்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு தகவலா இருந்ததுன்னா அது வந்து அவருக்கு எந்த விதத்திலையும் ஆச்சரியத்தை உருவாக்காது. ஆனா அதே சமயத்துல தனிப்பட்ட முறையில ஒரு தகவல் ஒன்று சொல்றோம், அந்த தகவல் வந்து பிளைன்டிஃப்க்கு ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு தகவல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சொல்ற இந்த கான்ட்ராக்டே வந்து செல்லாது, நல் அண்ட் வாய்டு, இல்லைன்னா இந்த பார்ட்டிஷன் நீங்க கிளைம் பண்றீங்க ஆனா இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த உயில் ரெஜிஸ்டர்ட் வில் என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் நியூ ஃபேக்ட்ஸ். இதை வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ்பிளிசிட்டா கிளைம் பண்ணி ஆகணும். If ground of defense is already stated in the plaint or it is admitted by the plaint, it doesn't cause any prejudice to the plaintiff. அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்து ஏற்கனவே அந்த பிளைண்ட்ல சொல்லப்பட்டது அப்படின்னா, இல்லைன்னா அது வந்து அந்த பிளைன்டிஃபால ஏற்கப்பட்ட ஒரு தகவலா இருந்ததுன்னா அதனால அவருக்கு எந்த விதமான பிரிஜுடைஸ் கிடையாது, அப்படின்ற எந்த விதமான பாரபட்சமும் அவருக்கு கிடையாது அப்படின்றது ஜெனரல் ரூல். அதனால இது வந்து ஃபேக்ட்ஸ் அட்மிட்டட் நீட் நாட் பி ப்ரூவ்ட். ஏற்கப்பட்ட தகவல்களை வந்து தனிப்பட்ட முறையில நிரூபிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றத அடிப்படையாக கொண்டது இந்த ஒரு பிரின்சிபல். இதுக்கு அடுத்தது, ஸ்பெசிபிக் டினையல் ஆஃப் அவர்மெண்ட்ஸ் ஆர் நெசசரி. அதாவது நான் அந்த பிளைன்டிஃப்ல சொன்னது எல்லாத்தையும் மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா பத்தாது, ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி மறுக்கிறேன்றது. அதாவது டினையல்ல வந்து ரெண்டு வகை இருக்கு, ஸ்பெசிபிக் டினையல், எவேசிவ் டினையல்ன்றது இருக்கு. எவேசிவ் டினையல்ன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், பிளைன்டிஃப் வந்து பிளைண்ட்ல வந்து சொல்றாங்க, இவர் வந்து இந்த வீட்டை பூட்டை உடைச்சி வீடு பூந்து இதை திருடி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு, இந்த சாமான திருடி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து டிஃபரெண்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நான் வீடு பூட்டை உடைச்சி வீடு பூந்து
சாமான நான் திருடல, இந்த சாமான நான் திருடினேன்னு சொன்னதை நான் மறுக்கிறேன் அப்படின்றது வந்து எவேசிவ் டினையல். இதுவே வந்து இதுக்கு என்ன விதமான அர்த்தம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம அவர் வீடை பூட்டு உடச்சி அவருக்கு வந்து வீடு போறல, அவர் வந்து ஓட்ட பிரிச்சு தான் கீழே இறங்கினாருன்னு சொல்லலாம். இல்லைன்னா உள்ள போய் அந்த சாமானை, இந்த சாமான் மட்டும் அவர் எடுக்கல, கூடுதலா ஒரு 2 சாமான் எடுத்திருக்காரு, இல்ல இந்த பர்டிகுலர் பொருள் அவர் எடுக்கல, வேற ஒரு பொருள் எடுத்துட்டு போனாரு. சோ என்ன வேணாலும் ஒரு அர்த்தத்தை வந்து அதுக்கு ஜோடிக்கலாம். இதுக்கு பேர் வந்து எவேசிவ் டினையல். ஸ்பெசிபிக் டினையல்ன்றது இவர் சொல்ற இந்த வீடு பூந்து கொள்ளையடிச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டை நான் பகிரங்கமா மறுக்கிறேன். ஏன்னா நான் அந்த நேரத்துல வந்து இந்த பக்கமே வரல, நான் இந்த வீடை பூட்டை உடைச்சதோ இல்ல வேற எந்த விதத்திலையும் அந்த வீடை கொள்ளையடிச்சதா சொல்ற அந்த தகவல் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு டினையல் ஒன்று கொடுக்குறாருன்னா இது வந்து ஸ்பெசிபிக் டினையல். ஸோ இந்த ஸ்பெசிபிக் டினையலுக்கும் எவேசிவ் டினையலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, எவேசிவ் டினையல்ல வேற எதனா அர்த்தத்தை சேர்த்து அதை வந்து உண்மையாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த தகவல். ஆனா ஸ்பெசிபிக் டினையல்ன்றதும் போது வேற எந்த விதமான அர்த்தமும் இல்லை, அந்த டைமென்ஷனே தப்பு, அந்த எண்ணமே தப்பு, அந்த தகவலோட எந்த வித சின்ன அடிப்படை கூட சரி கிடையாது அப்படின்னு சொல்றக்கூடியது ஸ்பெசிபிக் டினையல். ஃபேக்ட்ஸ் நாட் டினைட் ஆர் டீம்ட் டு பி அக்செப்டட். அதாவது மறுக்கப்படாத தகவல்களை வந்து ஏத்துக்கிட்டதா கணக்குல எடுத்துக்கப்படும் அப்படின்றது இருக்கு. அது வந்து ஒரு பிரின்சிபல். இப்போ ஒரு தகவல் ஒன்று கொடுக்குறாங்க, அதை டினை பண்ணல, பட் ஏதான ஒரு வித ரீசன்னால டினை பண்ணல. அதனாலதான் எல்லா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே வார்த்தையில ஆரம்பிக்கும். The defendant denies all the averments and all the allegations made in the plaintiff except those specifically admitted herein அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எதுவா இருந்தாலும் அவர் சொன்ன எல்லா ஷரத்துகளையும் நான் மறுக்கிறேன்னு சொல்லணும்ன்றது அவசியம் இருக்கு. மறுக்கப்படாத ஏதான தகவல் இருந்ததுன்னா அது ஏற்றுக்கிட்டதா அர்த்தம் அப்படின்றது ஒரு ஜெனரல் பிரின்சிபல். ஸோ ஃபேக்ட் அட்மிட்டட் நீட் நாட் பி ப்ரூவ்டுன்னு சொல்ற மாதிரி ஃபேக்ட்ஸ் நாட் டினைட் ஆர் டீம் டு பி அக்செப்டட் இது வந்து ஒரு முக்கியமான பிரின்சிபல். அதனால ரிட்டன் ஸ்டேட்மெண்டோட ஃபவுண்டேஷனே பிளைண்ட் வந்து கொடுத்த அலிகேஷன்ஸ், பிளைண்ட்ல கொடுத்திருக்கப்படுற அலிகேஷன்ஸ் தான். அந்த அலிகேஷன்ஸை வரிசையை மறுத்துட்டு அதுக்கப்புறம் இவரோட வெர்ஷனை வந்து சொல்லணும்ன்றது அவசியமா இருக்கு. இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் அலிகேஷன்ஸ் ஈச் ஃபேக்ட்ஸ் மஸ்ட் பி ஸ்பெசிபிகலி டினைட். அதாவது ஒரு 2-3 இப்ப நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இவர் வந்து இந்த லீஸை செட்டிசைட் பண்ணுன்றதுக்காக இன்னாருக்கு 5000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்றது ஒரு அலிகேஷன். இது வந்து ஒரு காம்பவுண்ட் அலிகேஷன், இது ஒரு ஸ்பெசிபிக் அலிகேஷன். இது வந்து நான் 5000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கல, நான் லீஸை செட்டிசைட் பண்றதுக்காக இன்னாருக்கு 5000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கல அப்படின்றது வந்து எவேசிவ் டினையல். ஆனா ஸ்பெசிபிகலி ஒவ்வொரு அலிகேஷனையும் டினை பண்றதுன்றது அவசியம். நான் லீஸை செட்டிசைட் பண்ணுன்றதுக்காக நான் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் லஞ்சம் கொடுக்கறதுக்காக இவரை நான் பார்த்ததுன்ற அவசியமே கிடையாது, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் 5000 ரூபாய் கொடுக்கறதுன்றத சொன்ன தகவல் வந்து முற்றிலும் பொய்யானது, நான் எந்த விதமான தொகையையும் யாருக்கும் லஞ்சமா கொடுக்கவே இல்லை அப்படின்றது ஒவ்வொரு ஃபேக்டையும் ஒவ்வொரு லைன் ஒரு பேராகிராஃப்னு பார்த்தோம்னா ஒரு காம்பவுண்ட் அலிகேஷன் இருக்கும். ஒவ்வொரு அலிகேஷனையும் பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா தனிப்பட்ட முறையில் டினை பண்ண வேண்டியது அவசியமானது. ஸோ இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் அலிகேஷன் ஈச் டிஸ்டிங்க்ட் ஃபேக்ட்ஸ் மஸ்ட் பி டினைட் செப்பரேட்லி அப்படின்றது இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் ரூல்ஸ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிராஃப்ட் பண்ணும்போது. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய டிஃபென்சஸ் எடுக்க முடியும். பிரிமினரி டிஃபென்சஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மெயின்டைனபிலிட்டி சம்பந்தப்பட்ட டிஃபென்சஸ், அந்த மாதிரி டிஃபென்சஸ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மெயின் அந்த பாடியில் இருக்கக்கூடிய டைரக்ட் டிஃபென்சஸ், அதாவது இந்த பிளைண்ட் வந்து சொன்ன இந்த தகவல் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டான ஒரு டிஃபென்சஸ் எடுக்க முடியும். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை டிராஃப்ட் பண்றது வந்து முழுக்க அந்த பிளைண்டோட டிராஃப்ட் அடிப்படையாக கொண்டுதான். அந்த பிளைண்ட்ல என்னெல்லாம் அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்களோ அதை அடிப்படையாக வச்சுதான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் டிராஃப்ட் பண்றது. அதுக்கும் மேல பில்ட் பண்றதுக்கான அந்த செட் ஆஃப் கான ஒரு ஃபேக்ட்ஸும் கவுண்டர் கிளைம்கான ஃபேக்ட்ஸும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். செட் ஆஃப்னா என்ன, கவுண்டர் கிளைம்னா என்னன்றது பார்த்தோம். ஸோ செட் ஆஃப் கவுண்டர் கிளைமை பத்தி தனிப்பட்ட முறையில் அதுக்கான ப்ளீடிங்ஸ்லாம் வந்து அதில் இன்சர்ட் சேர்க்கணும். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை ஆரம்ப கட்டத்தில் நம்ம டிராஃப்ட் பண்ணி கொடுக்கறது தான். ட்ரையல் போய் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் அப்பீல் போச்சுன்னா கூட அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தான் பேசணுன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஒரு காஷனோடவும் அதை டிராஃப்ட் பண்ண வேண்டியது அவசியமானது.